ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மந்த்லி பட்ஜெட்டு தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சேல்ரி வந்து 30,000 ரூபாய். அந்த 30,000 ரூபாய்க்கான பட்ஜெட் எப்படி போடுறங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ரெண்ட் வந்து 8,000 ருபீஸ் ஆகுது. ஈபிக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1000 ரூபாய் ஆகும். நான் அதனால் ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் போட்டிருக்கேன். அதே போல் கேஸ் சிலிண்டர் வந்து நான் 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் எடுக்கிறேன். 1200 ரூபாய் வரும். நான் அதனால் மாதம் 600 ரூபாய் போட்டிருக்கேன். தண்ணிக்கு 500 ரூபாய் போட்டிருக்கேன். டிடிஹெச்சுக்கு 300 ருபீஸ் போட்டிருக்கேன். மொபைல் ரீசார்ஜ் வந்து 500 ருபீஸு. நாங்கள் 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸு தான் போடுவோம். அதனால் 2 பேர்த்துக்கும் சேர்த்து 500 தான் ஆகும். கிராசரி வந்து 2000 ருபீஸ்க்கு நான் மந்த்லி வாங்கிட்டுருக்கேன். இதோடு நான் ரேஷனில் வாங்குகிற அரிசி, பருப்பு, சர்க்கரையும் கூட யூஸ் பண்ணிப்பேன். வெஜிடபிள் அண்ட் ஸ்நாக்ஸுக்காக நான் 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு 1000 ருபீஸ், பாலுக்கு வந்து 600 ருபீஸ், பெட்ரோல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். டோட்டலாக 16,000 ரூபாய் வந்திருக்கு. இப்போ 30,000 ரூபாய் சேல்ரியில் 16,000 ரூபாய் வந்துட்டு இந்த எக்ஸ்பென்சஸ்க்கே போயிடுது. என்னோடய சேவிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மாதம் 5,000 ரூபாய் ஆர்டி கட்டிகிட்ருக்கேன் பேங்க்கில். 1 இயரில் மெச்சூரிட்டி ஆகும். மொத்த அமௌண்ட் வந்துட்டு 62,000 கிடைக்கும். இதை வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ்க்காக தான் கட்டிகிட்ருக்கேன். அது போக கோல்டு சீட் ஒன்று 5,000 ருபீஸ் மாதம் கட்டிகிட்ருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப்பில் 1000 ருபீஸும், செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 1000 ருபீஸும் கட்டிகிட்ருக்கேன். இந்த சேவிங்ஸுக்கு மொத்தம் 12,000 ரூபாய் ஆயிடுது. ஆல்ரெடி ஒரு 16,000 ரூபாய் இருக்குது. இப்போ இதிலே வந்துட்டு 28,000 ரூபாய் கணக்கு வந்துருச்சு. மீதி 2,000 ரூபாய் இருக்குது. 1000 ருபீஸை எமர்ஜென்சி கேஷ்க்கு எடுத்து வைக்கிறேன். உடம்பு சரியில்லாதப்போ மெடிசின்ஸ் வாங்குறது, டாக்டர்கிட்ட போய் பார்க்குறதுக்காக இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லா மாதமும் யூஸ் ஆகிறதில்ல. ஆனால் அதை எப்போவுமே நான் எடுத்து வச்சிட்றேன். அது போக 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நான் எடுத்து வைக்கிறேன். அதர் எக்ஸ்பென்சஸ்க்காக, எனக்கு வேணுங்கிறத வாங்குறதுக்காக, இல்லை ட்ரெஸ்ஸு வாங்கணும், எனக்கு வேறு ஏதோ வாங்கணும், என் பசங்களுக்கு ஏதாவது வாங்கணுன்னா நான் அதுக்காக அந்த 1000 ருபீஸ் எடுத்து வைக்கிறேன். நான் மந்த்லி ட்ரெஸ் எடுக்கிறது கிடையாது. ஃபங்க்ஷன், பர்த்டே இந்த மாதிரி வரப்போ மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் அந்த 1000 ருபீஸ் எல்லா மந்த்துமே செலவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் சேவ் பண்ணி வச்சு தீபாவளி, பொங்கல் அப்படி வரப்போ நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்.